2025-26க்கான பட்ஜெட்டை இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அண்ட் அதில் நோட்டபிளான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டேக்ஸ் ஸ்லாப். டேக்ஸ் ஸ்லாப் தான் இந்த ஆண்டு வந்து ரொம்ப அதிகம் எதிர்பார்த்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம வந்து களத்தில் இறங்கி பட்ஜெட்டுக்கு முன்னாடி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பலர் வந்து சொன்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதை ஓவர் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த டைம் சொல்லிடலாம். நிர்மலா சீதாராமன் அறிவித்த அந்த டேக்ஸ் ஸ்லாபை வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்குமே அவங்க ஓவர் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டுக்கு 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒருத்தங்க வந்து இதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு முற்றிலுமாக வரி வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து பலருடைய விமர்சனமாக இருக்கட்டும், இல்லைனா பலர் வந்து விமர்சனமாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சிலர் வந்து இது வந்து ஒரு அரசியல் உக்தியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக கடந்து போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, பீகார் இந்த பட்ஜெட்டில் வந்து முற்றிலுமாக ஒரு பீகார் சென்ட்ரிக் பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சிலர் நியூட்ரல் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான், இது வந்து ஒரு அரசியல் யுக்தி தான். எதனால் அப்படின்னா, இந்த இயரோட எண்டில், அதாவது அக்டோபர் நவம்பரில் வந்து பீகாரில் தேர்தல் நடக்குது. ஸோ அதை முன்னிட்டு தான் அவங்கள வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரசு அப்படின்றதையும் பலர் சொல்கிறாங்க. ஸோ பீகார் சென்ட்ரிக் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அந்த விமர்சனம் வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பீகாருக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பீகாரில் புது ஏர்போர்ட் ஒன்று கட்டித்தரப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கன்சிடரிங் ஆல்ரெடி பாட்னாவில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்போர்ட் வந்து பீகாருக்கு வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி பாட்னாவில் இருக்கிற ஏர்போர்ட் அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட முடியலை, பாட்னாவோட ஐஐடி பாட்னா வந்து இன்னுமே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐஐடி அந்த ஹோல் இன்னுமே ஒரு பெட்டர் ஐஐடியாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பீகாருடைய விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது துறை ரீதியாக அவங்க என்னென்னதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். போக்குவரத்து துறைக்கு ரூபாய் 5.48 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸுக்கு ரூபாய் 4.91 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. வேளாணுக்கு வந்து ரூபாய் 1.71 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. உள்துறைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரூபாய் 2.33 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. சமூக நலனுக்கு ரூபாய் 60,052 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. நகர்ப்புற வளர்ச்சிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரூபாய் 69,777 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஊரக வளர்ச்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா ரூபாய் 2.66 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு ரூபாய் 98,311 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. கல்விக்கு 1.28 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்தந்த துறைக்கு இவ்வளவு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் அந்த ஹோல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாலே மின்சாரம், டிஃபென்ஸு, டாக்ஸு, இந்த 3 விஷயங்களை சுற்றி தான் இந்த பட்ஜெட் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு சொந்த வீடு இருந்து அதை வாடகை விடுறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாகவும் இந்த ஒரு அறிவிப்பு அமைஞ்சது. என்ன அப்படின்னா, 2 சொந்த வீடுகளுக்கு அவங்க வந்து வரி சலுகையை வந்து பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான டிடிஎஸ், அதாவது டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், அந்த டிடிஎஸை வந்து அதோட உச்சவரம்பு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்குமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படியே நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, மருத்துவம் கிட்டத்தட்ட 200 புற்றுநோய் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ் வந்து அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 36 மெடிசின்ஸுக்கு இம்போர்ட் டேக்ஸ், அதாவது இறக்குமதி வரி வந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்குது. அது வந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றதையுமே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு நோட்டபிளான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கிற நோட்டபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நோட்டபிள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாகவும் இருக்குது. அண்ட் இதுதான் இந்த பட்ஜெட்டில் அவங்க தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் இருக்கிற நோட்டபிளான அம்சங்கள் அண்ட் நோட்டபிளான அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்குது.